கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே கன்னிராசிக்காரர் நீங்கள் வந்து ஒரு நித்திய பிரம்மச்சாரி. ஆனால் உங்களுக்கு இந்த உலகத்தில் யாரோ உங்களுக்கு ஒரு ஸ்டெயிலாக கன்னிராசின்னு பேர் வச்சிட்டாங்க. அம்மாவா சார் சொன்னால் அக்டோபர் 18 வரைக்கும் ஆடியா ஆட்டம் என்ன. இந்த கம்பெனியில் என் பாஸு அந்த ஆள் இப்போ ஒரு மாதம் லீவில் வீட்டில் இருக்கான், வரமாட்டேங்க. இப்போ தான் உங்களுக்கு ஒரு சுதந்திர காற்றை சுவாசிக்கிறீங்க. முக்கியமாக நம்ம பண்ணுற தவறே அதான் நண்பர்களே. நம்ம வேலையை நம்மளே கிண்டல் பண்ணுவோம். அதான் நம்ம பண்ணுற பெரிய தப்பு. சனி பகவான் 7ஆம் இடத்திலே வக்கரமாகி விட்டார். வக்கர நிவர்த்தி அடையும் பொழுது ஃபாரின் போகிற வாய்ப்புகள் கிடைக்கிறது. 7ஆம் இடத்திலே வக்கர நிவர்த்தி என்பதால் உங்களுக்கு வெளிநாடு போகிற யோகங்கள் கிடைக்கிறது. காதலிக்கிறவங்க உண்மையிலே இந்த கன்னிராசிக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ரொமான்டிக்காக இருப்பீங்க. ஏன்னா 2 கூடவே சுக்கிரன், நல்லா பேசுவீங்க. காதலிக்கும் பெண்ணின் கைகள் தொட்டு நீட்டினால் தானன அப்படி ஒரே ஃபன்னாகவே இருப்பீங்க. 7ஆம் இடத்திற்கும் சனி பகவான் 7ஆம் பார்வையாக உடம்பை பார்க்குறார். உடம்பை சனி பகவான் பார்க்கும்போது உடலில் ஒரு வலு ஏற்படுகிறது. 1000ல் ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி சீனில் ஒரு நடராஜர் ஸ்டாச்சு ஒன்று வரும். அந்த நடராஜர் ஸ்டாச்சுவில் அந்த நிழல்லாம் வரும். அந்த பாலைவனத்தில் அந்த நிழல் அப்படியே கார்த்திக் ரீமாசன்லாம் அப்படியே ஓடி போவாங்க. ஓடி போய் அந்த நிழல் முடிகிறதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, அந்த பக்கம் போயிடுவாங்க. அந்த நிழல் முடிகிறது போது பாதியில் நின்று போயிடுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நிழல் தெரியுது, அதுதான் குருவினுடைய நிழல். இந்த நிழல் எத்தனை நாள் இருக்கும்? டிசம்பர் 5. அதுக்குள்ளேயே அந்த நிழல் பாதியிலேயே ஓடி போய் நிழல் முடிகிறதுக்குள்ளே வேறு கம்பெனிக்கு ஓடி போயிருங்க. திடீர்னு நிழல் நின்றுச்சுன்னா திரும்பவும் அந்த புதவுகளுக்குள்ளேயே கீழே போயிடுவீங்க. நன்றாக புரிஞ்சுக்கும். இந்த கற்பனை உங்களால் புரிஞ்சிக்க முடியுமான்னு தெரில. டிசம்பர் 5 வரைக்கும் உங்களுக்கு டைம். இதே கம்பெனிலே இப்படியே திட்டு வாங்கிட்டே உட்காந்துருக்கிறது. சேல்ஸ் பார்க்குறாங்கிறானுங்க, ப்ரொடக்ஷன் பார்க்கணுங்கிறானுங்க, அது முடித்தா ஒன்றும் முடியலன்னா குவாலிட்டி பார்க்கணுங்கிறானுங்க, இன்னும் முறவாசல் மட்டும்தான் சார் செய்யலை. உலகெங்கிலும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலுமே ஒரு முக்கியமான மாதம். காரணம் என்னவென்றால் டிசம்பர் மாதத்துக்கு முந்தின மாதம். இது என்ன இப்படி சொல்கிறீங்க? டிசம்பர் மாதம் நாம் இலக்கை அடைய போகிறோம். அதற்கு முன்பு நம்மளை ப்ரிப்பரேஷன் பண்ணி என்ன எல்லாம் ரெடி தானே, டார்கெட் அச்சீவ் பண்ணிடலாம்ல அப்படின்னு சேல்ஸில் இருக்கிறவங்களாக இருக்கலாம். அல்லது இல்லற வாழ்க்கையில் நம்ம வந்து இந்த ஒய்ஃபுக்கு இவ்வளோ நகை வாங்கணுங்கிற டார்கெட் இருக்கிறவங்களாக இருக்கலாம். கார் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்து சத்தியம் பண்ணவங்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம். அப்போது நம்ம இலக்கை நோக்கி போயிட்டுருக்கோமாங்கிற முக்கியமான மாதமாக இந்த மாதம். இது எல்லாத்தையும் தாண்டி அதிச்சார குரு பயிற்சி நடக்கின்ற மாதம், சனி வக்கர நிவர்த்தி அடைந்த மாதம், அப்போது செவ்வாய் விருச்சிகத்தில் ஆட்சி பெற்ற மாதம். இப்படி இந்த மாதத்தின் பெருமைகளை சொல்லிட்டே போகலாம். இது எல்லாமே சேர்ந்து இந்த மாதம் மாபெரும் ஒரு பெரிய பெரிய விஷயங்களை நிகழ்த்தவிருக்கிறது. அவ்வகையிலே எந்தெந்த ராசிக்காரர்கள்லாம் வெளிநாடு போக போகிறீங்க, யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறப்பு ஏற்பட போகிறது, யார் யாரெல்லாம் மிகப்பெரிய உயரங்களை தொட போகிறீங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே கன்னிராசிக்காரர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாழ்க்கையில் தெரியும் குருஜி, தெரியும். கன்னிராசிக்காரர்கள் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறது எல்லாருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு நித்திய பிரம்மச்சாரி. ஆனால் உங்களுக்கு இந்த உலகத்தில் யாரோ உங்களுக்கு ஒரு ஸ்டெயிலாக கன்னிராசின்னு பேர் வச்சிட்டாங்க. கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். சும்மாவா சார் சொன்னால் அக்டோபர் 18 வரைக்கும் ஆடியா ஆட்டம் என்ன. இந்த கம்பெனியில் என் பாஸு அந்த ஆள் இப்போ ஒரு மாதம் லீவில் வீட்டில் இருக்கான், வரமாட்டேங்க. இப்போ தான் உங்களுக்கு ஒரு சுதந்திர காற்றை சுவாசிக்கிறீங்க நீங்கள். ஸோ அப்போது வெளி கம்பெனிக்கு வேலைக்கு போகிறீங்க, வேறு வேலை தேடுறீங்க. ஹெச்ஆர் இன்டர்வியூ சார், எல்லா இன்டர்வியூ முடிச்சார், ஹெச்ஆர் இன்டர்வியூ நாளைக்கு வந்துடு சார். அப்படி கையோட முடித்து நவம்பர் 2க்குள்ளே முடிச்சுட்டு ஓடி போயிருங்க. அதர்வைஸ் கன்னிராசிக்காரர்கள் 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். திரும்ப ஹோம் பேக். டிசம்பர் 5க்கு அப்புறம் என்ன ஆகிடும்? பழைய கம்பெனிக்கே பழைய நிலைமைக்கே திரும்பிடுவீங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கன்னிராசிக்காரர்களுக்கு வேலை போகிற நேரம். அப்போ வேலை போகிற நேரம் என்னும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த நேரத்தில் நீங்கள் எதை செய்தாலும் அது தவறாகத்தான் முடியும் என்பதால் கன்னிராசிக்காரர்கள் வேலையை விட்டு போகிற பற்றி கிண்டல் கூட பண்ணக்கூடாது. இன்னொரு கம்பெனியில் ஏதாவது ஆஃபர் வந்தால் வணக்கம் நீங்கள் யாருன்னே தெரியாதுன்னு போன வச்சிடணும். ஸோ சும்மா விளையாட்டுக்கு பேசினா கூட நம்ம பாஸ் நம்மளை அவர் பார்க்கவே இல்லைன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. அவர் உங்களை பார்த்துட்டே தான் இருக்கார். அப்போது வேலையில் கூட இருக்கிறவங்க ஏதாவது சொல்லி என்ன உனக்கு என்னப்பா, உனக்கு 2 கம்பெனி சம்பளம், உங்கள் வேலையை பார்க்குறீங்களா, உங்கள் வேலையை கிண்டல் பண்ண யாரும் அனுமதிக்காதீங்க. முக்கியமாக நம்ம பண்ணுற தவறே அதான் நண்பர்களே. நம்ம வேலையை நம்மளே கிண்டல் பண்ணுவோம். அதுதான் நம்ம பண்ணுற பெரிய தப்பு. என்ன ஒரே ஆன் டியூட்டி தான், என்னப்பா பண்ணுறது, கம்பெனியில் இவன் மூஞ்ச பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ஏதோ ஆன் டியூட்டி போய்ட்டு வெளியே 4 பேரை பார்த்துட்டு இருந்தால் தான் மனது கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. சும்மா விளையாட்டாக பேசுகிறது அது சீரியஸ் ஆகி என்ன ஆகிடுது அவருக்கு, ஆக என்னை பிடிக்காம தான் நீங்கள் ஆன் டியூட்டி போகிறீங்க. அப்படிலாம் நான் சொல்லவே இல்லைங்கய்யா. அந்த மாதிரி தான்
நம்ம விளையாட்டாக பேசுகிறது தான் சீரியஸ் ஆகும். வேலையே கிண்டல் பண்ணாதீங்க. அப்படி யாராவது கிண்டல் பண்ணாங்கன்னா உங்கள் வேலையை நான் கிண்டல் பண்ணேன்னா என் வேலையை இதுக்கு நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்க, வேலை பாருங்கன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணுங்கள். அந்த செகண்ட் ஸ்டாப் பண்ணுங்கள். எவ்வளோ வேணால் பர்சனலாக கிண்டல் பண்ணிக்கோங்க சார், வேலையை கிண்டல் பண்ண அனுமதிக்காதீங்க. வேலையை கிண்டல் பண்ணுறது ஒன்று தான், உங்கள் வேலையை நீங்களே ரிசைன் பண்ணுறதும் ஒன்று தான். ஸோ அப்போது இந்த 10ஆம் இடத்து குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். 5ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ சகோதர பாவங்களால் கிடைக்கிற நற்பணிகள் எல்லாம் கிடைக்கிறது, நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கிறது. சனி பகவான் 7ஆம் இடத்திலே வக்கரமாகி விட்டார். வக்கர நிவர்த்தி அடையும் பொழுது ஃபாரின் போகிற வாய்ப்புகள் கிடைக்கிறது. 7ஆம் இடத்திலே வக்கர நிவர்த்தி என்பதால் உங்களுக்கு வெளிநாடு போகிற யோகங்கள் கிடைக்கிறது. நிறைய நல்ல விஷயம் ஏற்பட போகிறது. இந்த 7ஆம் இடத்து குரு பகவான் தருகின்ற பலன்களெல்லாம் ஒன்றல்ல இரண்டல்ல அள்ளி அள்ளி தரப்போகிறார். 7ஆம் இடத்திற்கு இருக்கின்ற சனி அதை குரு பார்த்து. அப்போது இந்த வெளிநாடு போகணுன்னு கனவுகள் காதலிக்கிறவங்க உண்மையிலே இந்த கன்னிராசிக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ரொமான்டிக்காக இருப்பீங்க. ஏன்னா 2 கூடவே சுக்கிரன், நல்லா பேசுவீங்க. காதலிக்கும் பெண்ணின் கைகள் தொட்டு நீட்டினால் தான அப்படியே ஒரே ஃபன்னாகவே இருப்பீங்க. ஆனால் காரணம் என்ன, 2 கூடையவன் சுக்கிரன் வந்து ஆட்சி பெற்றிருக்கிறான். 3ஆம் இடத்திலிருந்து குரு பார்வை வேறப்பட்டுட்டான். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஹைலி ரொமான்டிக் ஆகிடுறீங்க. நாண்டி இந்த ஃப்ளவர்ஸ்க்கெல்லாம் ஒரு திமிரு, உன்னோட ரொம்ப அழகாக இருக்கேன்னு அந்த மாதிரிலாம் ஏதாவது ஃபன் பண்ணுவீங்க, போய் அசத்துவீங்க, உங்கள் காதலுக்கு பரிசாக ஏதாவது தருவீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க. அப்போ 7 கூடிய சனி பகவான் வக்கர நிவர்த்தி எவ்வளோ பலன்கள். 7, 8, 9 பார்க்குறார். 7ஆம் இடத்திற்கும் சனி பகவான் 7ஆம் பார்வையாக உடம்பை பார்க்குறார். உடம்பை சனி பகவான் பார்க்கும்போது உடலில் ஒரு வலு ஏற்படுகிறது. 10ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை இதெல்லாத்தையும் பார்த்துடுறார். அப்போ 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது வேறு லெவலில் நீங்கள் ஹையர் லெவல் ப்ரமோஷன் போன்றவையெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள். அதான் நான் சொன்னேன், 1000ல் ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி சீனில் ஒரு நடராஜர் ஸ்டாச்சு ஒன்று வரும். அந்த நடராஜர் ஸ்டாச்சுவில் அப்படியே அந்த நிழல்லாம் வரும். அந்த பாலைவனத்தில் அந்த நிழல் அப்படியே கார்த்திக் ரீமாசன்லாம் அப்படியே ஓடி போவாங்க. ஓடி போய் அந்த நிழல் முடிகிறதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, அந்த பக்கம் போயிடுவாங்க. அந்த நிழல் முடிகிறது போது பாதியில் நின்று போயிடுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நிழல் தெரியுது, அதுதான் குருவினுடைய நிழல். இந்த நிழல் எத்தனை நாள் இருக்கும், டிசம்பர் 5. அதுக்குள்ளேயே அந்த நிழல் பாதியிலேயே ஓடி போய் நிழல் முடிகிறதுக்குள்ளே வேறு கம்பெனிக்கு ஓடி போயிருங்க. திடீர்னு நிழல் நின்றுச்சுன்னா திரும்பவும் அந்த புதவுகளுக்குள்ளேயே கீழே போயிடுவீங்க. நன்றாக புரிஞ்சுக்கும். இந்த கற்பனை உங்களால் புரிஞ்சிக்க முடியுமான்னு தெரில. டிசம்பர் 5 வரைக்கும் உங்களுக்கு டைமு. டிசம்பர் 6ஆம் தேதி கூகுள் கம்ப்யூட்டரில் கூப்பிட்டா கூட போகக்கூடாது. நீங்கள் டிசம்பர் 5 வரைக்கும் தான் உங்களுக்கு டைம். ஆக அந்த இப்போது நவம்பர் மாதம் புதிய வாய்ப்புகளை உருவாக்குவீங்க. நீங்கள் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணுவீங்க. இது எத்தனை நாள் தான் சார் இதே கம்பெனிலே இப்படியே திட்டு வாங்கிட்டே உட்காந்துருக்கிறது. சேல்ஸ் பார்க்குறாங்கிறானுங்க, ப்ரொடக்ஷன் பார்க்கணுங்கிறானுங்க, அது முடித்தா ஒன்றும் முடியலன்னா குவாலிட்டி பார்க்கணுங்கிறானுங்க, இன்னும் முறவாசல் மட்டும்தான் சார் செய்யலை, அந்த வேலையை என்கிட்டே கொடுக்குறாங்க சார். அந்த மாதிரி ஒரு 27 வேலை எனக்கு ஒரு குடும்பம் கூட்டி இருக்கிட்டே மறந்துடுறானுங்க சார். இது எல்லாத்தையும் இப்போ கன்னிராசிக்காரங்க போய் கேட்டு பாருங்கள், கதையாக அழுவாங்க கன்னிராசிக்காரங்களா. ஐயோ இவனுங்கள்ட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே, அந்த மாதிரிலாம். ஸோ அப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் முடிவில் மிகச் சிறப்பான பலன்கள்லாம் ஏற்பட போகிறது. வாழ்த்துக்கள். பொதுவாகவே நண்பர்களே, இந்த நவம்பர் மாத பலன்களில் அதிசிறப்பாக கருதப்படுவது நான் பார்த்த வகையிலே குருவினுடைய அதிசார பயிற்சி மட்டும்தான். குரு உச்சம் பெறுகிறார். 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கின்ற அற்புத நிகழ்வு இந்த கடகத்தில் நடக்கின்ற குரு உச்சம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குரு உச்சம் என்பது என்னவென்றால், குறிஞ்சிப்பூவை போல 12 வருடங்களுக்கு ஒரு முறை நிகழ்ந்தாலுமே இவர் பார்வை அத்தனை வீரியமுடையது. இப்போ உச்சம் பெற்ற குருவினுடைய பார்வை என்பது அத்தனை தீர்க்கமான பார்வை. இப்போ 5ஆம் பார்வையாக காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாகப்பட்ட இந்த விருச்சிகத்தை பார்க்கிறார். இதில் என்ன ஒரு ஆச்சரியன்னா, அந்த இடத்துல 3 கிரகங்கள் இருக்காங்க. யார்? விருச்சிகத்தினுடைய ராசிநாதன் யார்? செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றவனாகவும் சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறார்கள். அதை குரு பகவான் பார்த்துடுறார். பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரே ஸ்ட்ரோக்கில் ஒரு ஸ்ட்ரைக்கரு 3 காயின். அப்போது இந்த 3 பேருடைய பலன்களும் கிடைக்க போகிறது. அடுத்து மகரத்தை பார்க்கிறார், அடுத்து மீனத்தை பார்க்கிறார். இங்கே தான் ஹைலைட்டு. மீனத்தை இந்த குரு பகவான் பார்க்கும் பொழுது மீனத்தில் யார் இருக்கான்னா சனி பகவான் உட்காந்துருக்காரு, வக்கரம் பெற்று உட்காந்துருக்காரு. அவரை வக்கர நிவர்த்தி பெற்று விட்டுறார். இந்த குரு பகவான் பார்த்து மங்களச்சனியாக மாற்றுறாரு. இம்சை பண்ணுறதுக்காக வந்த சனி இப்போது இன்பங்களை தரும் சனியாக மாறிட்டார். ஸோ இத்தனை விஷயமே இந்த நவம்பர் மாதம் நடக்கிறது. இதில் நாம் முக்கியமான விஷயமாக கருத்தில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், புத பகவானுடைய பயிற்சியும் நாம் ஒரு கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். புதன் சுக்கிரனுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார்.
அதே நேரத்தில் இந்த சுக்கிரனுடைய வீடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா காலபுருஷனுக்கு 7ஆம் வீடு, 3-6 கூடவும் 7ஆம் வீட்டில் இருக்கிறான். அப்போ மனைவிக்கு வேலை கிடைக்கிறது போன்ற நிறைய பேர் லேண்ட் வாங்க போகிறீங்க. நிறைய பேர் வந்து உடல்நலம் சரியாக போகிறீங்க. பூர்வ புண்ணியஸ்தானம் சூரியனே குரு பார்க்கும்போது அப்பாவிடமிருந்து ஆதாயங்கள் நிறைய பேர் கிடைக்க போகுது. இந்த மாதம் முழுவதும் வெறும் மகிழ்ச்சியும் மங்களமும் தொழிலை நோக்கிய உங்களுடைய பயணமும், நிறைய ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் இந்த மாதம் தான் வரப்போகுது. புதுசாக கடை தொடக்கிறவங்களாம் இந்த மாதம் தான் தொடக்க போகிறீங்க. போன்ற கடன்களை அடைக்கிறதெல்லாம் இந்த மாதம் தான் அடைக்க போகிறீங்க. அப்படி இந்த மாதம் முழுவதும் இந்த ட்ரையாங்குலர் பலன்கள் எது, குருவினுடைய உச்சமும் சனியினுடைய வக்கர நிவர்த்தியும் ப்ளஸ் வந்து 3 கிரகத்தை குரு பார்க்கின்ற நற்பலனுமாக சேர்ந்து அள்ளி 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 உங்களுக்கு பலன்களை தரப்போகிறார்கள். இந்த மாதம் யாருக்கெல்லாம் வந்து சனி வக்கர நிவர்த்திக்கு பிரீத்தி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ திருநள்ளாறு போயிடுங்க. இங்கே பக்கத்தில் சென்னையில் இருக்கிறவங்க தான் பொழிச்சலூருக்கு போங்க, குச்சனூர் போங்க. இங்கெல்லாம் சொல்ல இங்கே அகத்தீஸ்வரர் கோயில்னு பேர், குரோம்பேட்டை பக்கத்தில் இருக்குது. சென்னை குரோம்பேட் பக்கத்தில் அகத்தீஸ்வரர் கோயில். அங்கே போனீங்கன்னா அங்கே இருக்கிற சனி பகவானை பார்க்கலாம். அதே மாதிரி குருவுக்கு சென்னையிலேயே இருக்குது திருவலியதாயம்னு பேர். பாடியில் இருக்கிற கோயில், பாடி சிவன் கோயில், திருவலியதாயம் அப்படின்னு பேர். இங்கே இருக்கிற கோயிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபட்டிங்கன்னா அது குருஸ்தலம். ஆக இதை 2 மட்டும் பண்ணுங்கள். இந்த நவம்பர் மாதம் எண்ணற்ற நற்பலன்களை கொண்டு வருது. என்ன தான் கொண்டு வந்தாலும் நம்ம தான் வேலை செய்யணும். வேலை செய்கிறது நம்ம பொறுப்பு தான். ஒரு முடிவெடுங்க, நிறையா ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. கீழே போய்ட்டுருக்கு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.